வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகரின் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர் எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஃபஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருந்தோம், என்னென்னு பார்ப்போம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம ஒரு கிலோ எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இந்த எல்லோ ஜோனில் சப்போர்ட் தான் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும். எல்லோ ஜோனை பிரேக் பண்ண மாதிரி தான் மார்க்கெட் ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் வந்து இறங்கிறது வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு மேலே ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் நம்ம பை போகலான்னு சொல்லியிருந்தோம். ஆனால் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் ஆக்சுவலாக நீங்கள் பிரேக் பண்ணிருந்துச்சு. பிரேக் பண்ணிட்டு இறங்கினாலும் இந்த இடத்த திருப்பி பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுக்குள்ளே வந்துட்டு இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணுறதுக்குள்ள மார்க்கெட் முடிஞ்சிச்சு. இது பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேலே போகிறது வாய்ப்பு இருந்திருக்கும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 25,000 முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சிருக்கேன். பேங்க் நிஃப்டி அதான் சொல்லியிருந்தோம். நம்ம ஒரு எல்லோ ஜோன் போட்டிருந்தோம். இங்கேருந்து மார்க்கெட் பை ஆகிறது வாய்ப்பு, இந்த இடத்துல இறங்கிட்டு இதுலேருந்து சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் மேலே நோக்கி போக வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லாமல் மார்க்கெட் வந்து கேப் அப்பில் இருந்துச்சு. கேப் அப்பில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் அப்சைடுன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இன்றைக்கும் ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணி தான் இருந்துச்சு. ஆமாம், இந்த இது பிரேக் பண்ணி தான் இருந்துச்சு. மறுபடியும் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பிரேக் பண்ணி கீழே வரல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்ம இந்த எல்லோ ஜோனுக்கு வந்து இந்த இடத்து பிரேக் பண்ணோன்னா மார்க்கெட் எல்லோ ஜோனுக்கு வந்துடும், இங்கேருந்து பை ஆகும் வாய்ப்புன்னு பார்த்தோம். ஆனால் இது வராமல் இந்த இடத்துல பை ஆனிச்சு. அப்புறம் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு இது ஒரு மாதிரி சைட்வேஸ் தான். அது வந்து கிளியரான மார்க்கெட்னு சொல்ல முடியாது. ஒரு மாதிரி சைட்வேஸ்லேயே கிட்டத்தட்ட முடிஞ்சிச்சு. ஒரு பெரிய மூவ்மெண்ட்ஸும் இல்லை, பெரிய அப் சைடில் டவுன் சைடும் இல்லை. கடைசி நேரத்தில் இறங்கும், இந்த இடத்துல இறங்கி இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்புன்னு பார்த்தோம், அதுவும் எடுக்கலை. அது பெரிய பை எங்கே சொல்லியிருந்தோம்னா இதை தாண்டா இந்த ட்ரெண்ட் டேயில் போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ணாமல் பெரிய பையிங் இருக்க வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தது நிஃப்டிலேருந்து பார்ப்போம் நாளைக்கு என்ன மாதிரி நடக்க வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டியோட சார்ட் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் திரும்ப பண்ணிவிடுவோம். இப்போ நம்ம டே கேண்டில் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கேன். டே கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவில் போயிட்டு என்ன போட்டுருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பின்னிங் டாப் போட்டுருக்காங்க. இப்போ இந்த கேண்டில் படி பார்த்தீங்கன்னா ஹையை பிரேக் பண்ணால் அப்சைடு போக வாய்ப்பு இருக்கும், லோ பிரேக் பண்ணால் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். ஸ்ட்ராங் சப்போர்ட்னு பார்த்தோம்னா நம்ம இந்த கேண்டில்லாம் சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல பிரேக் பண்ணி மேலே க்ளோசிங்கே இருக்குது. இந்த கேண்டிலுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு வாய்ப்புன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இந்த க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் கொடுத்துருக்காங்க. நாளைய மார்க்கெட் ஓப்பனை பொறுத்து தான் நாளைய மார்க்கெட் அமையும். சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் பண்ணணும் இன்றைக்கி போன ஹை 25,078 இன்றைக்கி போன ஹை. அது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 25,100 இந்த ரவுண்ட் ஃபிகருக்காக போட்டிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 25,200 300 போட்டிருக்கோம். ஓகே, சப்போர்ட்னு எடுத்துட்டோம்னா 24,930 24,898 24,832 24,774 வரைக்கும் போட்டிருக்கோம். சரி, ஓகே, இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் வாய்ப்புன்னு பார்த்தோம்னா இதில் 2 எல்லோ ஜோன் போடலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 2 எல்லோ ஜோனுக்கு இடையில தான் மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரேஞ்ச் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த 930க்கும் இந்த 78க்கும் இடையில உள்ள பாயிண்ட் வரும். கிட்டத்தட்ட 70 அல்லது 150 பாயிண்ட்ஸ்க்குள்ளே தான் மார்க்கெட் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். சைடு என்னோட பொறுத்தளவுக்கு மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைக்கு வந்து ஒரு சைடுவேஸ் இருக்கிறது வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் இந்த எல்லோ ஜோன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு புல்லிஸ் இருக்கும் 300 வரைக்கும். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணிச்சுன்னா பேரிஸை பொறுத்தளவுக்கு இந்த 47,774 வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட் இந்த ரேஞ்சில் இருக்கிற வாய்ப்பு. நம்ம பேங்க் நிஃப்டியை பார்க்குறப்ப இது கிளியராக அந்த இடத்துல சொல்லலாம். நம்ம அதை பார்த்துட்டு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுலேயும் இந்த சைட்வேஸ் செட்டப் இருந்துச்சுன்னா அதுவும் சைட்வேஸ் இருக்கிறது வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே, பேங்க் நிஃப்டியை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எல்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவோம். ஸோ ஓகே, இப்போ டே கேண்டில் வைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், டே கேண்டில் வச்சுருக்கேன். இப்போ இந்த டே கேண்டில் பார்த்தீங்கன்னா இவங்களும் இந்த இடத்துல போய் ஒரு ஸ்பின்னிங் டாப் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராகன் பிளட் டோஜி அந்த மாதிரி இது தான் டோஜி தான் போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே வந்து க்ளோசிங் வந்து அந்த கிட்டத்தட்ட நேற்று என்ன க்ளோசிங் அங்கே தான் முடிச்சிருக்காங்க. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் ஹையை பிரேக் பண்ண மேலே போக வாய்ப்பு இருக்கும், லோ பிரேக் பண்ண கீழே வர வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் நிஃப்டிலையும் அப்படி தான் இருந்துச்சு, பேங்க் நிஃப்டிலும் அதே போல் தான் இருக்குது. அதே சமயத்தில் மேலே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். டே கேண்டில் என்ன பண்ணு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இது அப்சைடு போனாலும் இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் தான் போக முடியும். அங்கேருந்து கூட ஃபால் வர வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி செட்டப் தான் இருக்குது. ஃபால் ஆகிறதுக்கான செட்டப் தான் இருக்க மாதிரி தெரியுது. இவ்வளோ ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்குது, ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல 1 2 3 4 வரிசையாக சப்போர்ட் தான் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸ் தான். அந்த 21,957 இதை பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் அப்சைடு போக வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இதை தொட்டுட்டு 3 ஃபால் ஆக வாய்ப்பு இருக்கும். அந்த மாதிரி தான் காட்டுது. சரி, ஓகே, 15 மினிட்ஸில் பார்ப்போம் என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ் இருக்குது வாய்ப்புன்னு. ஃப்ரெண்ட்ஸ், 15 மினிட்ஸில் வச்சுருக்கேன். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டோம்னா 51,779. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா 51,957. அதுக்கு அடுத்தது 52,340 52,368. சரி, ஓகே, சப்போர்ட்னு எடுத்துகிட்டோம்னா 51,335 51,000
139, அதுக்கடுத்து 50,863, அடுத்தது 50,559. சரி, ஓகே. இதுலேயும் ஒரு எல்லோ ஜோன் போட்டுறேன். இந்த எல்லோ ஜோனை பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் சைடில் இருக்க வாய்ப்பு. இது பிரேக் பண்ணிடுச்சுன்னா மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது பிரேக் பண்ணக்கூடாது. பிரேக் பண்ண கீழே தான் இந்த 1000 பாயிண்ட்ஸ் வரைக்கும், இந்த 50,559 வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுவும் இந்த சைட்வே செட்டப் தான் காட்டுது. இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்பு இருக்க மாதிரி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அப் சைடு எப்போ எதிர்பார்க்கலாம்னா இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி இதுக்கு மேலே, அதாவது 51,957க்கு மேலே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா மேலே போக வாய்ப்பு இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே போட்டுப்போம். அது லேட்டாக பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் கிட்டே வந்துடும். மார்க்கெட் ஓப்பன்லேயே பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைனுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அதனால் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலேயே போட்டுப்போம். நம்ம இதுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் இந்த 52,668 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்கும். ஆனால் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கிறது வாய்ப்பு தான் இருக்குது. ரேஞ்சுக்குள்ளாலும் சைடுவேஸாக இருக்காது, ஹைலி வாலட்டைலாக இருக்கும். அப்படின்னா அந்த 350க்கும் 600க்கும் இடையில பெரிய பாயிண்ட்ஸ். 350 to 600னா கிட்டத்தட்ட எவ்வளோ வரும்? ஒரு 350, 600, 250 பாயிண்ட் வரும். இந்த 250 பாயிண்ட்டை பொறுத்தளவுக்கு மேலேயும் கீழேயுமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் நிஃப்டியும் அதே போல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இதுலேயும் 250 பாயிண்ட் இருக்குது. நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்ப்போம். நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா அந்த 930க்கும் கிட்டத்தட்ட 20,078னா கிட்டத்தட்ட அதுவும் கிட்டத்தட்ட 120-130 பாயிண்ட் இருக்குது. இதில் 120 பாயிண்டில் அப் சைடும் டவுன் சைடுமா இருக்கும். பெரிய மூமெண்ட்ஸை இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுபோல் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பார்த்தோம்னா நம்ம சொல்லியிருந்த அந்த 350 பாயிண்ட்டாக 300 பாயிண்ட் சொல்லியிருந்தோம், 250 பாயிண்ட் சாரி. இந்த 250 பாயிண்ட்டுக்குள்ளே பெரிய மூமெண்ட்ஸ் மேலே தொட்ட கீழே வரும், கீழே தொட்ட மேலே வரும். அந்தமாரி வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அது எந்த சைடு பிரேக் ஆகுதோ அதை பொறுத்து. ஒருவேளை மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப் இருந்து இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணால் அப் சைடு போக வாய்ப்பு இருக்கும். இல்லை ஒரு கேப் டவுன் இருந்து ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் பிரேக் பண்ணிச்சா பெரிய ஃபால் இருக்க வாய்ப்பு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இல்லாத பட்சத்தில் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதை போல் தான் இந்த செட்டப்பே இருக்குது. சென்செக்ஸ் பார்க்கலாம், ஆனால் அதுக்கான சில டேட்டா நான் எடுக்கலை. அதனால் அதை இன்றைக்கி சொல்கிறது வாய்ப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.